முத்துப்பாண்டி கேக்குறாரு, என்னம்மா முத்துலட்சுமி, துணி துவைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் வேணா உனக்கு உதவி பண்ணட்டுமா? முத்துலட்சுமி, நீ துணிக்கு சோப்பு போடு, நான் தண்ணிய கிணத்துல இருந்து இறைச்சு ஊத்துறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெஸ்ஸ கும்முறாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த ஹாசினி கடுப்பாயிடுறாங்க. முத்துப்பாண்டி சிரிச்சுக்கிட்டே வேலைய பாக்குறாரு. கடுப்பான ஹாசினி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப முத்துலட்சுமி வேலை பாக்குறத பாக்குறாங்க. புடிச்சு தள்ளி விட்டுறாங்க வீட்டுக்கு வெளிய. ரங்கநாயகி கேக்குறாங்க, முத்துலட்சுமிய எதுக்கு ஹாசினி தள்ளி விடுற? அதுக்கு ஹாசினி சொல்றாங்க ரங்கநாயகிய பார்த்து, இந்த முத்துலட்சுமி இந்த வீட்டுல இருக்க கூடாது, போடி இந்த வீட்டை விட்டு. ரங்கநாயகி கேக்குறாங்க, ஹாசினி ஏன் முன்னாடியே முத்துலட்சுமிய மிரட்டுவியா? ஹாசினி, முத்துலட்சுமி இங்கதான் இருப்பா. முத்துலட்சுமி முத்துப்பாண்டி கிட்ட சொல்றாங்க எல்லா விஷயத்தையும். முத்துப்பாண்டி சிரிச்சுக்கிட்டே, ஹாசினி அந்த அளவுக்கு கடுப்பாயிட்டாளா? நான் சொல்ற மாதிரியே நீயும் முத்துலட்சுமி நல்லா நடிச்ச. முத்துலட்சுமி, இதே மாதிரி நம்ம தினம் தினம் ஹாசினிய கடுப்பேத்துறோம். முத்துலட்சுமியும் சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க முத்துப்பாண்டி சொல்றத. முத்துப்பாண்டி சொல்றாரு, முத்துலட்சுமி இந்த மாதிரியே கடுப்பேத்துனாதான் ஹாசினியா என்ன வெறுத்து ஒதுக்குவா. ஹாசினி ஜன்னல் ஓரமா நின்னுகிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாளை சந்திப்போம்.